இன்றைக்கி பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வெளுத்து வாங்கிட்டாரு சீசன் 9 கண்டஸ்டன்ஸ் மொத்தமாக. ஏன்னா ஒரு டாஸ்க் கொடுத்தா யாருமே அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல, யாருமே அந்த டாஸ்கில் இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் கனியக்காவும் விக்ரமும் ஒரு நிமிஷம் கூட அவங்க அந்த ரோல் விட்டு வெளியில் வரவே இல்லை. ஃபுல்லாகவே அந்த சரோஜா தேவி அண்ட் எம்ஆர் ரோலில் அப்படியே தான் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு யாருமே கூட அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈவன் மார்னிங் எல்லாமே கூட அவங்க அந்த டாஸ்க்கை எவ்வளோ மேக்ஸிமம் அதை கண்டினியூ பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பிக் பாஸ் கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக திட்டுறாரு. என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. நீங்கள் எல்லோரும் ஆக்டர்ஸ் தானே, அவங்களே ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டேரக்டரோ எப்படி உங்களை கால் பண்ணுவாங்க? டாஸ்க் லெட்டர் கொடுத்து இவ்வளோ டைம் ஆச்சு, உங்களால் ஒன்றுமே ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியோ ஏதோ திங்க் பண்ணியோ எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. உங்கள் எல்லாரையுமே நான் டிஸ்அவுன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக பார்வதி அண்ட் கமருதனுக்கு சொல்கிறாரு, இது என்ன எப்போ பார்த்தாலும் மைக்கை மறைச்சிட்டு பேசுகிறீங்க, சுற்றி இவ்வளோ கேமரா இருக்குது எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மறைச்சிட்டு பேசினா நாங்கள் ஏமாந்துருவோமா அப்படின்னு சொன்னோடனே சாரி பிக் பாஸ்னோடனே இனி நான் என்ன பண்ணணும் நீங்கள் அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இனிமேல் நடக்காது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் சொல்கிறாரு. உடனே இதோடு நீங்கள் எத்தனாவது வாட்டி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் திட்டிட்டு டிசிப்ளினோடு நடந்துக்கலைன்னா கூட பரவாயில்ல, இன்டிசிப்ளினாக நடக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை விட சொல்ல முடியாது, நிறைய பேர் சொல்லியாச்சு நீ குழந்தைங்க பார்க்குற ஷோ அப்படின்னு சொல்லியாச்சு. பட் பிக் பாஸ் மேலேயும் ஒரு தப்பு இருக்குது. அவர் முதல்ல ஸ்மோக்கிங் ரூமுக்கு 2 பீப்புள் சேர்த்து அனுப்பவே கூடாது. எப்போயுமே ஒருத்தரை தான் அனுப்பணும். 2 பேரும் சேர்ந்து அனுப்பும்போதே தப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேச்சு வயசே அவங்க நிறைய பிளான் பண்ணலாம், சேர்ந்து அடுத்தவங்களை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம். இந்த ரூலை மொத்தமாகவே பிக் பாஸ் எடுக்கணும். அவர் 2 பேரும் சேர்ந்து அலோவ் பண்ணிவிட்டு இப்போ டிசிப்ளின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் எனக்கு இப்போ இங்கே என்னென்னா, இதெல்லாம் நம்ம சொல்லும் போது யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்க பிஆர் இவங்க பிஆர்னு சொல்லுவாங்க. இப்போ பிக் பாஸே யாரோட பிஆர்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியாது. இதை தான் அவங்க ஃபஸ்ட்லேருந்தே பண்ணிகிட்ருக்காங்க. முழுக்க மைக் எடுத்துகிட்டு பேசுகிறாங்க. அது ரொம்ப தப்பு. ஒரு வாட்டி பண்ணால் 2 வாட்டி பண்ணால் பிக் பாஸ் பொறுப்பார். அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சத்துலேருந்து 12 லட்சம் செலவு பண்ணுறாங்க பர் டே. எல்லா கண்டஸ்டன்ஸோட சேலரி, அப்புறம் 500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க இந்த டீம். ஸோ அவ்வளோ பண்ணும்போது பிக் பாஸ் கோவப்பட தான் செய்வார். அதுதான் அவர் கேட்டிருக்காரு. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.